வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான மூவ் எப்படி இருந்துச்சு? ஸோ நமக்கு ஃபுல் டே நமக்கு ஃப்ரைடே மூவ் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபுல் மூவ், தென் அதில் நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு, அதில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங், அட் த சேம் டைம் எவ்வளோ லாஸ் ஹிட். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50யோட அனாலிசிஸ், தென் ப்ரெடிக்ஷன்ஸ், டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் டார்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு, தென் நாளைக்கு மண்டே மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறதுக்கான டார்கெட்ஸ், நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை வந்துட்டு நம்ம இன்றைக்கான இப்போ வீடியோவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், இது வந்து நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேப் அப்பில் தான் ஓப்பனிங் இருந்தது. பட் ஓப்பனிங் அப்பில் இருந்தாலும் நமக்கு மூவ் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது, டவுன்வர்ட்ஸில் தான் இருந்துட்டு தென் நமக்கு கொஞ்சம் ரிவர்சல் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறதில்ல. ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும் அந்த ரீசனுக்காக தான். ஏன்னா அந்த டைமில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து அது நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து இன்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா? இங்கே நமக்கு என்ன இருக்குது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே இது இருக்கிறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மொமெண்ட்டில் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனே கிடச்சிது. ஒரு மாதிரி வலட்டையில் தான் மொமெண்டம் போயிட்டே இருந்தது. ஸ்டேபிளாக, எப்படி சொல்கிறது, ஒரே லைன்லேயே தான் மொமெண்டம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் 12க்கு அப்புறம் தான் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான நம்ம லைன் அழகாக டச் ஆகிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது இல்லையா? ஸோ ரிவர்சலில் இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 24359 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். 24252 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஒரு 107 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் எங்கள் கன்ஃபர்மேஷன் நான் கிடச்சாச்சு, நான் பை பண்ணிட்டேன். பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மினிமமாக நீங்கள் உங்கள் டார்கெட் இந்த நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரெண்ட்லேருந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் லோவாக செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க, புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து நீட்டாக நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் மூவ் இல்லையா? ஸோ இங்கே நம்ம ட்ரிகர் ஆக்சுவலி வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை எவ்ரி ட்ரேட்ஸ்க்கும் நமக்கு வந்துட்டு மூவ் பண்ணி நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வேரி பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஆக்சுவலாக சிங்கிள் ட்ரேட் தான் நமக்கு நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் ஒன்லி 1 ட்ரேட் தான் கிடச்சிது. நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் பார்த்தா 2 கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணாதனால இந்த கன்ஃபர்மேஷனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணோம். ஒரு நீட்டான 107 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் ஃப்ரைடே நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்மளோட கன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ். அது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் அந்த மாதிரி அந்த ஸ்டாப் லாஸுமே நமக்கு ஹிட் ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒன்று மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லை ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீட்டாக நம்மளோட அன்னைக்கான டேவை நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ மந்த் எண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ மந்த் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷியராக ஒரு கம்பல்சரி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்துட்டு அந்த மந்த்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்தளவுக்கு எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ மண்டேக்கான நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ், ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின கியூரியஸ் லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸஸ்க்குமே வந்துட்டு நம்ம சேனல் பற்றி நம்மளோட லெவல் பற்றின செட்டப் பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். 24311, 24368, 24430, 24511, then 24592, then 24675. Okay,
இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 24160, 24106, then 24016, 14, 23963, then 23866, finally 23719. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடிக்ஷன் டார்கெட். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் நீ டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோடு உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக அன்றைக்கி அந்த டேயில் வந்துட்டு ஒரு சூப்பரான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே இருக்கும். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ், ஃப்ரைடே அனாலிசிஸ், அட் த சேம் டைம் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி சேம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணுறதில்ல. அட் த சேம் டைம் இங்கேயும் ஒரு சூப்பரான கேப் அப் தான் ஆக்சுவலி. பட் மொமெண்டம் டவுனில் இருந்தது, ஓப்பனிங் அப்பில் இருந்தது. பட் வந்துட்டு மூவ் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் நமக்கு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு. ஓகேயா, ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு அப்பில் தான் இருந்தது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வரும்போது அதை நம்ம ட்ரேடிங்கோட என்ட்ரி நம்ம ட்ரேடாக நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58178 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே நமக்கு அப் கன்ஃபர்மேஷன், ஸோ கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கணும். பட் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி நமக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம சடனாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஏன்னா கொஞ்சம் கூட மூவ் கொடுக்கல, நமக்கு சடனாகவே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரு 98 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஓகே, ஸோ நத்திங் டு வரி. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நத்திங் டு வரி. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு நாளைக்கு நம்ம 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகே, அட் த சேம் டைம் சேம் லைனில் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம வந்துட்டு அதை வந்து அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனாக நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நம்மளோட குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அன்றைக்கான டேலேயே நம்ம வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோட நம்ம வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டேட்டில் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் உடனே என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் அழகாக இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 58069 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயுமே என்னாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் இருந்தது. 57799 வரைக்கும் ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, இஃப் சப்போஸ் இல்லை நான் இங்கே பை பண்ணிட்டேன், பை பண்ணியாச்சு, நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் நான் புட் ப்ரைஸில் நான் பை பண்ணியாச்சு, பை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மினிமமாக இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலுமே உங்கள் டார்கெட் நீட்டாக ரீச் ஆகிருக்கும். ஓகே, சப்போஸ் இல்லை நான் இன்னும் எக்ஸஸாக பண்ணியிருக்கேன், இன்னும் மேக்ஸிமமாக தான் நான் பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு போயிருக்கேங்கும்போது இங்கே கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் ரிவர்சல் மூவ் இருந்தாலும் கூட இங்கே ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகலை. ஸோ கொஞ்சம் ரிவர்சல் மூவ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே அப்படி தான் ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் மார்க்கெட் மூவ் இருக்கும். ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் எப்போவுமே வந்துட்டு நம்ம டார்கெட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் போத் நம்ம எப்போவுமே டிசைட் பண்ணியிருக்கணும். ப்ராப்பராக டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட் மூவாக இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட பட் நமக்கு நீட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ் ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இங்கே ரிவர்ஸ் ஆனாலுமே நமக்கு இங்கே நீட்டாக நம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஓகே, ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னா ஒரு 270 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு 2 ட்ரேட்ஸ் இருந்தது. 2 ட்ரேட்ஸில் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு லாஸ் இல்லையா, ஒரு 98 பாயிண்ட் வரைக்கும் லாஸ் கிட்ட. பட் செகண்ட் ட்ரேட் ஒரு சூப்பரான மூவ், ஒரு 270 வரைக்கும் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 279 ஓவரால் நான் வந்துட்டு லாஸும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ 279 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போத் ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 279 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வெரி மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ யூஸிங் அவர் டார்கெட்ஸ் ஒன்லி நம்ம அட்டன் பண்ண ட்ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணோம்.
பட் அதில் நம்ம அட்டன் பண்ண ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு 279 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருப்போம். ஓகே, ஒன்லி 2 ட்ரேட்ஸ். ஒன்லி இங்கே 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம், அங்கே 1 தான். அது நீட்டான ப்ராஃபிட். இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா ஒரு மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்னா ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான். அதுலேயும் நம்ம ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட டே வந்து ஃப்ரைடே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஸிங் அவர் செட்டப்ஸ். நம்ம செட்டப்ஸோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் பை பண்ணியிருக்கும் போது. ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தென் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் எப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 581, 54, 584, 69, 588, 72, 591, 05, 59, 438, then 59965. ஓகே, இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 579, 01, 57711, 575, 08, 572, 45, 569, 75, then 56803. ஓகே, ஸோ இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.